இன்றைக்கி நான் பண்ணி சாப்பிட்ட ஒரு சிம்பிளான டிஷ்ஷு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுக்கு பேர் பீட்ரூட்டு கிச்சடின்னு சொல்லலாம். ஏன்னா துவரம்பருப்பு, அரிசி, பீட்ரூட்டு இது எல்லாமே ஒன்றா குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் 4 விசில் கூட விடலாம். எனக்கு கொஞ்சம் குழஞ்சி தான் சாப்பிடுவேன். அதனால் 4 விசில் போட்டேன். அது ரெடி ஆனதுக்கப்புறமா தாளிப்பு போடணும். இந்த வெங்காயத்து மேலே இந்த மாதிரி கருப்பாக இருந்தால் அதை தோல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் ஃபுல்லாகவே. அதை நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும் முதல்ல. அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா தாளிப்புக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கணும். இப்போது நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் இல்லை நீங்கள் நெய் போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம் தாளிப்புக்கு. கடுகு போட்டு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஜீரகம், அப்புறம் ஒரு காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த குக்கர்லேயே போட்டு கலந்து விட்டுற வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள். ஒன்றா கூட நம்ம தாளிப்பு போடலாம் ஒன் பாட் குக்கிங்கில். கொஞ்சம் தனியாக தாளிப்பு போட்டால் வாசனையாக இருக்கும். அதனால் நான் அப்படி போட்டேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.